அவர் ஒரு என்ஜினியர். அப்ப டார்வின் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, இந்த எவல்யூஷனை நடைபெற செய்கின்ற மெக்கானிசம் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னார். நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு வந்தாலே, செலக்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வார்த்தையை. செலக்ஷன் ஒரு ஸ்பெஷீஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சியை செலக்ட் செய்யப்பட்டால், தேர்வு செய்யப்பட்டால், அந்த ஸ்பெஷீஸ்ல அந்த ஒண்ணுதான் அந்த சமயத்துல உருவாகும். ஏன்னா செலக்ஷன் நடக்குது. லமார்க் சொன்ன மாதிரி அக்வயர்டு கேரக்டர்ஸ் டைரக்டா குட்டிகளுக்கு போய் பல குட்டிகள் உண்டாகல. இங்க செலக்ஷன் நடக்குது. செலக்ஷன் நடக்குதுனாலே ஒரு ஸ்பீஷீஸ்ல, ஒரு லொகாலிட்டியில, ஒரு காலகட்டத்தில் தப்பித்தவறி ஒரு ஸ்பீஷீஸினுடைய குட்டிக்கு தான் அந்த மாதிரி எவல்யூஷன் வரும், பரிணாமம் வரும். இப்ப அந்த மாதிரி பரிணாமம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. உங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குரங்கினுடைய மூதாதையில் இருந்துதான் குரங்கும் நாமும் வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. ஹோமினிட்ஸ் முதல்ல ஏப்புன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் நாம ஏப்புன்னு சொன்னா டாக்டர் சார் கோவத்துக்கு சண்டைக்கு வந்துருவாரு. ஏன்னாக்கா ஏற்கனவே ஒரு தடவை சண்டைக்கு வந்துட்டாரு. என்ன நான் ஹோமினிட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க திரும்ப ஏப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது ஹோமினிட்ஸ் அப்படின்னாரு. ஏதோ ஒரு நீட்ஸ்ப்பா, இருந்தாலும் 4 காலில் நடக்கிற நீட்ஸ் தானே அது இந்த ஹோமினிட்ஸ். அந்த 4 காலில் நடக்கிற பிராணி இப்ப மனுஷனா மாறுறதுக்கு எவல்யூஷன் அதுக்கு கிடைக்குது. ஒரு எவ்வளவு முதல்ல எவ்வளவு வரும், திடீர்னு வருமா கம்ப்ளீட்டா? திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங்ல அப்படியே 4 காலில் நடந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு திடீர்னு எந்திரிச்சு 2 காலில் நிக்குமா? நிக்காது. அப்படி எவல்யூஷன் சொல்லல. அப்ப அதுக்கு என்ன வரும்? கொஞ்சம் ஒரு எவல்யூஷன், அதாவது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அதனுடைய குட்டிக்கு வந்துருச்சு. எவ்வளவு வந்துச்சு? 1% வச்சுக்குவோம். 1%ன்றதே அதிகம் தான். இல்ல அது பத்தாக்குறையா இருந்ததுன்னா 10% வேணாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தானே, 1%ஓ 10%ஓ வந்துருச்சு. சரி, இந்த குட்டி பெருசாகும்ல. இந்த குட்டி பெருசானா இது இனவருத்தியில ஈடுபடணும்ல. இது இனவருத்தியில ஈடுபடுறதுக்கு இந்த குட்டிக்கு எந்த ஸ்பீஷீஸ் கூட, அதாவது அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இனம் இதுவா இருக்கும். நிச்சயமா இந்த எவல்யூஷன் 10% 1% இப்ப இது எவல்யூஷன் ஆயிருக்குனாக்கா, அந்த எவல்யூஷன் ஆகாத ஒரு குட்டியை தான், ஒரு இணையத்தான் அது தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னாக்கா நேச்சர்ல அவ்வளவுதான் இருக்கு. சோ இந்த 1% அல்லது 10% எவல்யூஷன் ஆயிருக்கக்கூடிய இந்த விலங்கு எவல்யூஷனே ஆகாத அந்த இணையோடு சேரும் பொழுது அதிலிருந்து வர்ற குட்டிக்கு எவ்வளவு பெர்சென்டியா டார்வின் இருக்கும் அப்படின்னு கேட்டா, 10% இருந்ததுன்னா 5% ஆகும். அது பாதி ஆயிடும். 1% இருந்ததுன்னா 1/2% ஆயிடும். சரி, இந்த 1/2% ஆகுது இல்ல, இந்த குட்டி பெருசாகி இது இணையோடு சேரும் பொழுது அந்த இணை யாரு? இதே மாதிரி டெவலப் ஆகாத எவல்யூஷன் ஆகாத ஒண்ணுதான். அப்ப அது கூட சேரும்போது அரையும் காலு இப்படியே ஒரு 5-10 ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்படி போயிடுச்சுன்னாக்கா உங்களுடைய எவல்யூஷன் தியரியே அவுட் இல்ல. அக்வயர்டு கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நேச்சுரல் செலக்ஷன்ல வந்த பண்பா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு 4-5 ஜெனரேஷன் அல்லது ஒரு 7-8 ஜெனரேஷன் போறதுக்குள்ளார அப்படியே வேனிஷ் ஆகி போயிருமில்ல. அப்புறம் எப்படி புது ஸ்பெஷீஸ் எல்லாம் உண்டாகுதுன்னு ஜென்னிங் கேட்டாரு. மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார். பதிலே சொல்ல முடியல, அவரால் பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் கொஞ்சமா லாமார்க்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா லாமார்க்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தாரு. இப்போ நம்முடைய டார்வினுடைய தியரிக்கு புத்துயிர் ஊட்டுறதுக்காக மற்றொரு எவிடன்ஸ் சொல்லப்பட்டது. அந்த எவிடன்ஸ் கொண்டு வந்தவர் யாரு? அவர்தான் ஹெக்கல். ஹெக்கல் அப்படின்ற ஒரு கருவியல் விஞ்ஞானி. அந்த ஹெக்கல் கருவில் வளர்கின்ற கருக்களை எல்லாம் ஆராய்ந்து, அந்த கருக்கள் மிருகமாயிருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஏறத்தாழ பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொன்னாரு. ஓன்டோஜெனி ரீகேப்சுலஸ் பிலோஜெனி அப்படின்றது அவருடைய தத்துவத்தினுடைய பெயர். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க
இது ப்ரொஜெக்டர் பாக்குறீங்க, இந்த மேல் வரிசையில் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு. ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு. முதல்ல இந்த லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போங்க. முதல்ல வர்றது மீனுடைய கரு. ரெண்டாவது வந்து தண்ணீரிலும் கரையிலும் வாழ்கின்ற ஒரு விலங்கினுடைய கரு. மூணாவது கடலாமையினுடைய கரு. நாலாவது கோழியினுடைய கரு. அஞ்சாவது முயலினுடைய கரு. ஆறாவது மனிதனுடைய கரு. இது எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் ஒரு எவிடன்ஸா வச்சாரு. அதனால அதாவது ஓர் உயிரினத்தின் கரு வளர்ச்சி மொத்த உயிரினங்களின் வரலாறு. ஓன்டோஜெனி ரீகேப்சுலூஸ் பிலோஜெனி, இதுதான் அவருடைய தத்துவம். ஒரு கருவின் வளர்ச்சி மொத்த உயிரினத்தின் வரலாறு. அப்போ இதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் பெரிய ஆதாரம் அப்படின்னு வச்சார். ஆறு ஹெக்கல் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சு பல வருஷங்கள் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு மைக்கேல் ரிச்சார்ட்சன் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி வந்தாரு. ஹெக்கல் சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பார்க்கணும்னு அவரு முடிவு பண்ணாரு. அவரு தீர்மானம் பண்ணி மைக்கேல் ரிச்சார்ட்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப புதுசா ஆய்வு செஞ்சாரு. நவீன கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு புதுசா ஆய்வு செஞ்சாரு, கருவெல்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த கரு தான் கீழே தெரியுது. ப்ரீவியஸ் பிக்சர் கீழே தெரியுதுல்ல, மேல தெரியுது. நல்லா கவனிக்கணும். 2 ரோ தெரியுது. மேல தெரிகிற ரோ வந்து ஹெக்கல் வரைஞ்ச ரோ. கீழே தெரிகிறது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்சன் வரைஞ்ச ரோ. ரிச்சார்ட்சன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஹெக்கல் வரைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஃப்ராடுன்றாரு. ஹெக்கல் வரைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஃப்ராடு. உயிரினங்கள் வந்து எவல்யூஷன்ல வந்தது என்பதை நிறுவுவதற்காக ஃப்ராடாக அந்த படத்தை போட்டுக்கிறாரு. அதனுடைய உண்மையான வடிவம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கீழே இருக்கிறத காட்டினாரு. கீழே இருக்கிறத லெப்ட்ல இருந்து பாருங்க. முதல்ல வர்றது என்ன? அதே ஃபிஷ் தான். அங்க மேல போட்டிருக்கல, அதுக்கு கீழே போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? மேல போட்டிருக்கிறது ஃப்ராடு, கீழே போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல்னு யார் சொல்றது? நான் சொல்லல, மைக்கேல் ரிச்சார்ட்சன் சொல்றாரு. நம்ம சகோதரர் சொன்னாரு, நாங்க இதெல்லாம் வந்து இந்த அனாட்டமி அவங்க வந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த படத்துல ஸ்கல் எல்லாம் போட்டு காட்டணும்ல, இதெல்லாம் ரொம்ப என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அதாவது ரொம்ப ஆணித்தரமா ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நீங்க மறுக்க கூடாது, நீங்க என்னமோ ஒரு புத்தகத்தை வச்சுட்டு மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டயலாக் அடிச்சாரு இல்லையா? இது யாரு ஓடுறது? அது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்சன் வந்து நிச்சயமாக நவீன கருவிகளை வைத்து எடுத்துக்கொண்ட ஒரு படம். அடுத்தது பாருங்க, இங்க ஒரு ஸ்கல், ஒரு மண்டையோடு தெரியுதா? பேலியன்டாலஜி எவிடன்ஸ் பத்தி, இந்த ஸ்கல்ல பத்தி சொன்னார்ல, பேலியன்டாலஜி எவிடன்ஸ், இந்த ஸ்கல் தெரியுதா? அந்த மண்டையோடு, இந்த மண்டையோடு விலங்கு, அதாவது உயிரினம், அதாவது மனிதன் வந்து எவல்யூஷன்ல வந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸாக, பேலியன்டாலஜி எவிடன்ஸாக இந்த மண்டையோட காமிச்சாங்க. இந்த மண்டையோடு தெரியுதுல்ல, இந்த மண்டையோடு மேல இருக்கிற பாகம் மனுஷனுது, அது கீழே தாடை இருக்கு பாருங்க, அது குரங்கினுடைய அமைப்பில் இருக்கு. அதாவது மேல் மண்டை மனிதனுடைய அமைப்பிலும் கீழ் தாடையானது குரங்கினுடைய அமைப்பிலும் இருக்கு. இதிலிருந்து நிச்சயமாக மனுஷன் அந்த குரங்கில் இருந்து பரிணமிச்சு வந்தவன் தான் அப்படின்றதுக்கு இது அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க தொல்லுயிரியல். ஆனா இத வந்து ஆய்வு செஞ்ச போது ஜோசப் வெய்னர் அப்படின்றவர் இதை வந்து 1953 போய் ஆய்வு செஞ்சாரு.
ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு இதோட முடிச்சோம். அந்த ஸ்கல் வெறும் 500 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு கீழே இருக்குது பாருங்க, அது அவனுடைய மண்டையோடு இல்ல, அது ஒரு குரங்கனுடைய தாடையை எடுத்து போர்ஜரி செஞ்சிருக்காங்க. அங்க கொண்டு போய் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நிறத்தை பாத்தீங்கல்ல, ப்ளூ, இத பாருங்க, இந்த டார்க் அடிச்சிருக்குது பாருங்க, அந்த டார்க் அடிச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரங்குல இருந்து போர்ஜரியா கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணது. இது யார் சொன்னது? அண்ணன் சொல்லல, நான் சொல்லல.